பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி கஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினில் முஸ்தஃபா அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அதீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ லா யுகய்யிரு மா பிகௌமின் ஹத்தா யுகய்யிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஸதகல்லாஹுல் அலீம். வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்குது. அல்லாஹு தாலா நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்களை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய அமல்களை, நம்முடைய தான தர்மங்களை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ளணும், கபூல் செய்யணும். எல்லா நிலையிலும் அல்லாஹ்விற்காக, அல்லாஹுடைய ரசூலிற்காக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரணும். அப்படி மரணிக்கும் போது அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தரல வேண்டும். மாஷா அல்லாஹ், நேத்து தான் ஏதோ பொள்ளாச்சிக்கு வந்து மலிக் சாப், ஷம்ஷுதீன் சாப், நதீம் எல்லா நண்பர்களையும் உட்கார வச்சு பேசுன மாதிரி தெரியுது. மாஷா அல்லாஹ், எவ்வளவு பெரிய முன்னேற்றங்களை எல்லாரும் சேர்ந்து பண்றதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது. அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் கபூல் செய்யணும். இன்னைக்கு சமூகத்துல எல்லாருமே நம்ம கவலைப்படுறோம். இங்க யாரும் கவலைப்படாமல்லாம் கிடையாது. எல்லாரும் கவலைப்படுறோம், எல்லாரும் முயற்சி செய்யறோம். அவங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு பல முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்குது. மாஷா அல்லாஹ், ஒரு பக்கத்து ஜமாத்துல் உலமாக்கள் மிகப்பெரிய முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்து பள்ளி நிர்வாகம், நீங்க பல முயற்சிகள், பல தியாகங்களை அர்ப்பணிச்சு செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. அதே மாதிரி படித்தவங்க, சிந்தனையாளர்கள், நிர்வாகம், இயக்கங்கள், அரசியல் கட்சிகள், மாஷா அல்லாஹ் எல்லாரும் அவங்களுடைய தரப்புல இருந்து பல சேவைகளை, பல தியாகங்களை, பல அர்ப்பணிப்புகளை தொடர்ந்து செய்வதை கொண்டுதான் ஒரு வலுவான சமூகமாக நம்ம இருக்கிறோம். நம்ம ஒரு பலகீனமான சமூகமாக மாறில்ல, பட் இன்னும் வலுவாக வேண்டிய பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத உணர வேண்டும். அப்படிங்கிறத இது போன்ற நிகழ்வினுடைய அடிப்படையான காரணமாக இருக்குது. இஸ்லாமிய சமூகம் என்பது ஏதோ நேத்து உருவான ஒரு மார்க்கம் அல்ல. இஸ்லாமிய சமூகம் என்பது கடந்த 1318 ஆண்டுகளாக இந்த உலகத்தில் அறிவால், சிந்தனையால், ஆற்றலால், கண்டுபிடிப்புகளால், பொருளாதாரத்தால், அரசியல் மாற்றங்களால், கலாச்சாரங்களால், அடையாளங்களால் உலகத்தில் எத்தனை துறைகள் இருக்கிறதோ எல்லா துறைகளிலும் நின்று இருந்து சாதிச்சு உருவாக்கிய ஒரு வலிமையான சமூகம் நம்முடைய சமூகம். இந்த சமூகத்தை இன்னும் வலிமையாக மாத்துறதுக்கு நம்ம எல்லாரும் முயற்சி செய்யணும். இனிமேல் நாங்க முஸ்லிம் சமுதாய வளர்ச்சி, முஸ்லிம் கம்யூனிட்டி வளர்ச்சின்னு பேசுறதை விட்டுட்டு இனிமே நாட்டு வளர்ச்சி, நாட்டு பாதுகாப்பு, நாட்டு உருவாக்கம்ங்கிற ஆழமான கருத்தியலை நோக்கி நம்ம நகரணும். எல்லா காலங்கள்லையுமே ஒரு விதமான அழுத்தங்கள் ஏற்படுவது என்பது இயற்கையானது. அது நம்ம விட்டு கடந்து போகும் இன்ஷா அல்லாஹ். ஆனா நம்ம என்ன முயற்சிகள் செய்தோம்? வெறுமன ரியாக்ஷன் பண்ணக்கூடியவங்களாக இல்லாம, வெறுமன எதிர்வினை ஆற்றக்கூடியவங்களாக இல்லாம, வெறுமன குறைகள் பேசுவதாக இல்லாம, மாற்றங்களை எவ்வாறு உருவாக்கணும், ப்ரோஆக்ஷன், நீண்ட இலக்குகளோடு எப்படி பயணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக விளங்கணும். அப்படிங்கிறது தான் இது போன்ற மீட்டிங்கினுடைய அடிப்படை. இது ஒரு பயான் நிகழ்ச்சி கிடையாது, இது ஒரு கருத்தரங்கம். இது வந்து ஆய்வு ரீதியான ஸ்பீச். நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்முடைய இலக்குகள் என்ன, நம்முடைய திட்டங்கள் என்ன அப்படிங்கறத நமக்குள்ள ஒரு பிரெயின் ஸ்ட்ராம், ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு கான்செப்ட் தான் இப்ப நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால பேசக்கூடிய விஷயத்தை நம்முடைய மூளைகள்ல வாங்காம கல்புகள்ல வாங்கணும். இந்த நாலேஜ் வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. நாலேஜ் இருக்குது, அறிவு என்பதை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு இன்ஃபர்மேஷன், இன்னொன்னு டிரான்ஸ்பர்மேஷன். இன்ஃபர்மேஷன்ங்கிறது மனிதனுடைய மூளையிலிருந்து உருவாகும். டிரான்ஸ்பரிங் அப்படிங்கிறது மனிதனுடைய உள்ளத்திலிருந்து உருவாகும். சோ நமக்கு இன்னைக்கு உள்ளத்தோட, உணர்வுகளோடு செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. சோ அதனால் நாம பேசக்கூடிய இந்த விஷயங்களை ரொம்ப ஆழமாக உள்ளத்துல கொண்டு போய் எப்படி நம்ம இணைந்து ஒரு இலக்கை உருவாக்கணும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். ஒற்றுமைனா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யறதல்ல ஒற்றுமை. ஒற்றுமைனா முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நான் செய்யறேன், எல்லாரும் என் கூட தான் செய்யணும், என் கூட தான் இருக்கணும் அப்படிங்கறதல்ல ஒற்றுமை. ஒற்றுமை
ஒற்றுமைனா அவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்குதோ அந்த தகுதிகளுக்கு ஏற்றவாறு சேவைகள் செய்யணும். என்னென்ன செய்ய முடியுமோ, சில பேர் மருத்துவம் செய்வாங்க, சில பேர் உணவுகள் கொடுப்பாங்க, சில பேர் கல்வி உதவித்தொகை கொடுப்பாங்க, இப்படி பல பேர் பல சேவைகள் செய்வாங்க. ஒற்றுமைனா என்ன அர்த்தம்னா அந்த சேவைகள் செய்யறவங்க எல்லாம் அடிக்கடி ஒண்ணு சேரணும், கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும். நீங்க என்ன செய்யறீங்க, நாங்க என்ன செய்யறோம். மாஷா அல்லாஹ், போன சனிக்கிழமை சென்னையில ஒரு மீட்டிங் நடந்துச்சு. சவுத் இந்தியன்ஸுடைய ஸ்காலர்ஸ் கலந்துக்கிட்டாங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கிட்டத்தட்ட 6 ஸ்டேட்ல இருந்து ஒரு 100-150 நபர்கள் ஸ்காலர்ஸ், எல்லாருமே ஜட்ஜஸ், ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், மிகப்பெரிய உலமாக்கள், மிகப்பெரிய தொழிலதிபர்கள் கலந்துக்கிட்டாங்க. அப்ப ஒவ்வொரு ஸ்டேட்டும் தன்னுடைய வளர்ச்சியை பத்தி பேசினாங்க. கேரளா அவங்களுடைய கல்வி வளர்ச்சியை பத்தி பேசினாங்க, கர்நாடகா அவங்களுடைய பொருளாதார கட்டமைப்பை பத்தி பேசினாங்க, அங்க பைத்துல் மால் எப்படி செயல்படுதுன்னு பேசினாங்க. நாங்க தமிழகத்திலிருந்து மாஷாஅல்லாஹ் நாங்க எப்படி ஒரு இணக்கமாக இருந்து தமிழகத்தினுடைய வளர்ச்சியில பல மாற்றத்துக்கு நாங்க எப்படி காரணமாக இருக்கும் நம்ம பேசணும். இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும், ஆந்திரால, தெலுங்கானால இருந்தெல்லாம் பேசினாங்க. சோ அதுல இருந்து என்ன ஒரு முடிவு நம்ம ஆழமா விளங்கிக்கிட்டது என்னன்னா, பல சேவைகள் நடக்குது, ஆனா யாரையும் தெரியாம இருந்துக்கிறோம். எல்லாரும் சேவைகள் செய்யறோம், பல இலக்குகள் இருக்குது, பல பணிகள் செய்யறோம், பல தியாகங்கள் செய்யறோம், ஆனா எங்களுக்குள்ள ஷேரிங் கிடையாது, எங்களுக்குள்ள பகிர்தல், எங்களுக்குள்ள நாலேஜ் ஷேர் பண்றது ரொம்ப குறைஞ்சு போச்சு. சோ நம்ம ஒரு இலக்கை நோக்கி நகரணும்னா நம்மள்ட்ட திட்டம் இருக்கணும். திட்டம் இருந்தாதான் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். மாற்றங்கள் என்பது தானாக நிகழாது. அது மாற்றங்கள் என்பது நாம் மாறுவதை கொண்டும் மற்ற மக்களை மாற்றுவதை கொண்டும் தான் மாற்றங்கள் நிகழும். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஒரு நம்மளை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் உலகத்துல எதையுமே நம்மளால மாற்ற முடியாது. சோ அதனால திட்டம் நமக்கு வேணும்னா, திட்டம் எங்க இருந்து வருது? நம்ம புதுசா உட்கார்ந்து திட்டம் போட முடியுமானா திட்டம் போட தேவையில்லை. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. உலகத்திலேயே ஒரு ஆர்கனைஸ்டு, ஒரு ஆத்தென்டிகேட் ரிலிஜியஸ் இஸ்லாமிய மார்க்கம். இதுல எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது, ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் செய்யணும், ஒரு முறை இருக்குது. ஆனா எல்லாமே இருந்து நம்ம ஏன் தோத்து போறோம்? எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. எந்த விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்காம இருக்குது? எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டுருச்சு. ஆனா அந்த திட்டங்களை திரும்ப நம்ம மறு ஆய்வு செய்து, திரும்ப நம்முடைய ஊர்கள்ல, நம்முடைய மஹல்லாக்கள்ல, நம்முடைய நாடுகள்ல நாங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முயற்சி செய்யும் போது நிச்சயமாக ஒரு வலிமையான சமூகம் இன்ஷா அல்லாஹ் உருவாகும்ங்கிறதுல ரொம்ப ஆழமாக விளங்கி நான் அதை உங்கள்கிட்ட சொல்றேன். சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன திட்டங்களை அமைச்சு கொடுத்தாங்க? மதீனாவுக்கு வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 விஷயங்களை தான் மையப்படுத்தி நகர்த்தினாங்க. ஷம்சுதீன் ஹாஜியார் மிக அழகா, ரொம்ப தெளிவா, சிம்பிளா அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எப்பயுமே புதிதாக ஒன்னை யோசிக்க தேவையில்லை. இப்ப நான் சொல்லக்கூடிய எந்த கருத்தும் என்னுடைய கருத்து அல்ல. ஆய்வுகள் அப்படின்னா, ஆய்வுகள் 2 விதம் தான். ஒன்னு அனலிட்டிக்கல் ரிசர்ச் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். அனலிட்டிக்கல் ரிசர்ச்னா என்னன்னா, முன்னாடி யாரெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்களோ அதை திரும்ப கையில எடுத்துட்டு திரும்பி கொண்டு வர்றதுக்கு தான் அனலிட்டிக்கல் ரிசர்ச்னு பேர். எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்னா அதை எதை அவங்க செஞ்சாங்களோ அதை கொண்டு வந்து சமூகத்திட்ட இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். அப்ப புதிதாக நம்முடைய சிந்தனையோ நம்முடைய கருத்து இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல என்ன வேலையை செஞ்சு ஒரு வலிமையான கட்டமைப்பை ஏற்படுத்தினாங்களோ அந்த கட்டமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு இருக்கிறேன். 4 விஷயங்களை கொண்டுதான் ஒரு வலிமையான சமூகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனாங்க. ஒன்று, மக்களை அல்லாஹ்வோடு இணைச்சாங்க. மக்களை நம்ம கூட இணைக்க கூடாது, மக்களை அல்லாஹ்வோடு தான் இணைக்கணும், மக்களை குர்ஆனோடு இணைக்கணும், மக்களை நபியோடு இணைக்கணும். அதுதான் நம்முடைய பலம். ஈமான் தான் நம்முடைய பலம், ஈமான் தான் நம்முடைய வெற்றி, ஈமான் தான் நம்முடைய உயர்வு, ஈமான் தான் நம்முடைய முன்னேற்றம். ஈமானிய உணர்வில்லாத அறிவு, ஈமானிய உணர்வில்லாத பொருளாதாரம், ஈமானிய உணர்வில்லாத அதிகாரம் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. இன்னைக்கு பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, ஈமானிய உணர்வுள்ள மக்கள்னா நம்ம பள்ளிவாசலுக்குள்ள, மதரசாக்களுக்குள்ள இருந்துடுறோம். ஈமானிய உணர்வில்லாத மக்கள் எல்லாம் சமூகத்தை மாற்ற போறோம்னு ரோட்டுக்கு போறதுனாலதான் சமூகம் முன்னேற முடியல. ரொம்ப ஆழமா நம்ம விளங்கிக்கணும்.